சட்டிகேல் தமிழ் தேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளரான திரு சசிகுமார் அவர்களை வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பெரும் மழை, பெரும் வெள்ளம், இதை தமிழ்நாடு அரசு சரியாக எதிர்கொள்ளப்பட்டதா? உறுதியாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்து மூன்றாண்டு காலத்தை நிறைவு செஞ்சுட்டாங்க. இந்த 4வது ஆண்டுல இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் வந்து சரியான பணிகளை செய்யவில்லை, முன்னேற்பாடுகள் செய்யவில்லை. பல இடர்களை, வெள்ளங்களை, பெரும் மழைகளை சந்திச்சோம். இன்னைக்கும் அவர்கள் வந்து அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வட தமிழ்நாடு முழுக்க இந்த இந்த பெரிய பேரிடருக்கு காரணமானது இந்த கட்சியோட அவல நிலை தான். ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. எந்த இடத்துலையுமே சரியாக அவர்கள் வந்து பொதுமக்களை நேரடியாக போய் சென்று அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு பெரும் மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிவிக்கல. இந்த சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு சின்ன நிமிஷம், சாத்தனூர் அணையில வந்து 1.5 லட்சம் கனஅடி தண்ணீரை இரவோட இரவா திறந்து விட்டுதா சொல்லி அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா அதுக்கான முன்னெச்சரிக்கையா வந்து அரசாங்கம் கொடுக்கப்பட்டது 5 முறை கொடுக்கப்படும் சொல்றாங்க. அது கொடுக்கப்படுறது உண்மையா இல்ல கொடுத்தாங்களான்னு மக்கள் இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்கள் 5 முறை கொடுத்தும் இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இத்தனை லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இத்தனை ஆடு மாடு விலங்குகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப நீங்கள் சரியா அங்க வந்து செய்யலாம் தானே. ஒண்ணு நீங்க மக்களை குறை சொல்றீங்களா, இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற குறைகளை நீங்க சொல்றீங்களா? சரியா சொல்லணும்ல. இப்ப நீங்க 5 முறை கொடுத்தும் அவர்களை நீங்க அங்கிருந்து அப்புறப்படுத்தலாம். இது யாரோட பிரச்சனை? இல்ல, அவங்க வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு எங்களுக்கு சரியான கைட்லைன் கொடுக்கல. எங்களுக்கு மழை புயலை பற்றிய கைட்லைனோ மழையை பற்றிய புயலோ இந்திய அரசு எங்களுக்கு சரி கொடுக்கல. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லைன்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கனமழை வருன்றத அவங்க முன்கூட்டியே எங்க சொல்லலை எங்களுக்கு, அப்படிதான் அவங்க குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பொய்யா சொல்ல முடியாது. சிடபிள்யூசி அதாவது வாட்டர் போர்டுல இருந்து கமிஷன்ல இருந்து அவங்க அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இத்தனை சென்டிமீட்டர் மழை வரும், இவ்வளவு நீங்கள் ப்ரிகாஷன் எடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இத்தனை கனஅடி தண்ணீரை நீங்க திறந்து விடணும்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம அன்று ஒரே இரவுல நீங்க இவ்வளவு கனஅடி நீர் வரும்போது நீங்க மொத்தமா திறக்க போறதுதான் இந்த பிரச்சனையே. நீங்கள் 30ஆம் தேதியிலிருந்து இதை தொடங்கி இருந்தீர்கள் என்றால் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க. ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து அணையோட கொள்ளளவு நிரம்பும் போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக திறக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்க எந்த நீர்பரப்பு பிடிப்பு பகுதியிலையும் நீங்கள் வந்து ஆக்கிரமிப்புங்கிறது முற்றுமுழுதாக மாற்ற முடியாத ஒன்று இதாயிருச்சு. எல்லா இடத்துலையும் அந்த நீர்பரப்பை ஒட்டி உள்ள இடத்துலதான் மக்களும் ரொம்ப நெருக்கமாக வாழ்கிறார்கள். அவர்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு வாழ்கிறார்கள். இதை தடுக்க தவறியது முதல் குற்றம் அரசு. அது வந்து சென்னையா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை ஒட்டியுள்ள இடத்துலயா இருக்கட்டும், இல்ல அந்த மலை அடிவாரத்துல நிகழ்ந்த அந்த நிலச்சரிவா இருக்கட்டும், இது எல்லாமே அதை தான் காட்டுகிறது. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இன்று வரை 50 ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க. ஆட்சியில இருந்து இத்தனை ஆக்கிரமிப்புகள் நடந்து அவர்களுக்கு வந்து மின் வசதி கொடுத்திருக்கீங்க, இல்ல வாக்காளர் அட்டை கொடுத்திருக்கீங்க, அவர்களுக்கு வந்து ஆதார் அட்டை கொடுத்திருக்கீங்க. எல்லாம் கொடுத்து அவர்களை பல ஆண்டுகளாக 3 தலைமுறையாக அங்க வாழ வச்சுட்டு அவர்களை வந்து இப்ப நீங்க ஆக்கிரமிச்சிட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய குற்றம் அது. அப்ப இதற்கு நீங்க தவறு. இதுல திமுக அரசும் இருக்கு, அதிமுக அரசு இருக்கு. இவர்கள் வாங்கி கமிஷன் வாங்கி அந்த இடத்துல வந்து பட்டா இல்லாத நிலத்தை போட்டு இவங்களுக்கு வித்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பேரிடர் நடக்குது. இப்ப போய் அவங்கள அப்புறப்படுத்துறேங்கிறீங்க. சரி, அப்புறப்படுத்துறீங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. அவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்களை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போகணும் இப்ப தோணுதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் இழந்து தன்னிடம் இருந்த சேமிப்பு எல்லாத்தையும் கொடுத்துதான் அந்த இடத்துல போய் வாங்கியிருக்காங்க. அப்ப இவர்களுக்கு என்ன மாற்று கொடுக்க போறீங்க? ஒண்ணு, அந்த இடத்தில் தவறுதலாக அவர்களை அங்க போய் குடியமர்த்தினதுக்கு அரசாங்கம் துணை இல்லாம நடந்திருக்குமா? அங்க உள்ள ஒரு கவுன்சிலர் துணை இல்லாம நடந்திருக்குமா? அங்க உள்ள ஒரு அதிகாரியின் துணை இல்லாம அங்க வந்து மின் வசதி கொடுத்திருப்பாங்களா? அப்ப இது எல்லாமே மின்சார வசதியில இருந்து எல்லாமே கொடுத்தது அரசு அதிகாரி. அவர்களுமே நடவடிக்கை என்ன? இதெல்லாம் செய்யணும்ல. அப்ப இதை தாண்டி நீங்க வந்து மக்கள் மீது மட்டுமே நீங்க குறை சொல்றீங்க, மக்களை மட்டுமே நீங்க குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. மக்கள்கிட்ட நீங்க அன்றே வந்து தடுத்திருக்கணும். இந்த இடத்துல போகக்கூடாது, நீங்க சைதாப்பேட்டை கூவம் ஓரத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்னா அதை நீங்க வந்து கடைபிடிக்கணும்ல. கடைபிடிக்க விட்டுட்டு மக்கள் வந்து குடியேறிட்டாங்க, அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிரிக்கிறது எந்த மாதிரி அரசாங்கம்? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரிடர் நடக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராட்டு இருக்காங்க. இன்னைக்கு விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலையை மறிச்சு மக்கள் எனக்கு ஒருவேளை சோறு போடுங்கிறான், ஒருவேளை சோறும் தண்ணியும் கொடுங்கிறான்.
சரிங்க ஐயா, திமுக ஆட்சியில கட்டப்பட்ட அந்த பாலம் ஒண்ணு சரிஞ்சு விழுந்திருக்கு. புதிதா 2 மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட சாலைங்க. ஆமா, சாலையோட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும். திமுக ஆட்சியின் அவலம் அப்படிதான் இருக்கும். அதுதான் தொடர்ச்சியா நடக்கிறது. இங்க அவங்க 4000 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கூட இல்ல. நாங்க வெளியேற்ற சொல்லி அறிக்கை தராங்க. அப்படி ஒரு பேரிடர் இங்க நடக்கலையே. 20 சென்டிமீட்டர் தானே மழை இங்க வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து புயல் வருதுங்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் எப்படி இந்த கட்டுமானம் இப்ப இந்த இடத்துல எப்படி தாங்குது. நேத்து வந்து பல்லாவரம் பகுதியில ஒரு குடிநீர் சென்னை மாநகராட்சியினர் ஒரு குடிநீர் இதுல வந்து சாக்கடை தண்ணி கலைந்து 30 பேருக்கு மேல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன கட்டுமானம், என்ன எந்த 4000 கோடியில என்ன பண்ணாங்க? ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தேவையில இன்னைக்கு ஒன்றும் பூர்த்தி பண்ண முடியலையே. இன்னைக்கு மாநகரம் சொல்றாங்க, சென்னை மாநகரத்துல மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலே இந்த நிலைமை இருக்குன்னா இன்னைக்கு நீங்க கடலூரா இருக்கட்டும், இல்ல விக்கிரவாண்டியா இருக்கட்டும், இல்ல திருவண்ணாமலையா இருக்கட்டும், கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், அங்குள்ள மக்களின் நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன், நாங்கள் குறைகள் மட்டும் சொல்லவில்லை. திமுக அரசை நாங்கள் முற்றுமுழுதா குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்படிலாம் இல்ல. நீங்கள் சரியாதனே செய்யுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பேரிடர் வருதா அது தனக்கான ஆதாயமா நீங்க நினைக்கிறீங்க. வெள்ளம் பாதிப்பு வந்துருச்சு, எங்களுக்கு வந்து 2000 கோடி இழப்பீடு கொடுங்க, 1000 கோடி இழப்பீடு கொடுங்க. இழப்பீட்டுல தான் இருக்கீங்களே தவிர அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் வழங்கல உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்காதீங்கிறேன். நீங்க முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும்ல, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா இல்லையா? இவ்வளவு பேரிடரை சந்திச்சிருக்கீங்க. அப்ப முன்கூட்டியே உங்களால வந்து ஏன் பிரிவென்டரி மெஷர்ஸ் நடக்கும்ல? மத்திய அரசு என்ன சொல்றாங்க, நீ நிறைய இலவசம் கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு இந்த உண்மைதானே சொல்றாங்க. உண்மைதானே. இப்ப மக்களுக்கு செய்யறதுக்கு இப்ப இவன்ன்றாங்க, நாங்க எல்லாம் கடை வாங்கி தான் கொடுத்துருக்கோம், மத்திய அரசு இல்ல, நாங்க தனியார்கிட்ட கடை வாங்கி தான் நாங்க பண்ணிருக்கோம். ஏன் செய்யணுங்கிற எங்களோட கேள்வியா தான். ஏன் நீங்க செய்யணும்? யார் கேட்டா? உங்களை யார் கடன் கொடுத்து நீங்க வந்து வாக்கை வாங்கி வெல்றதுக்காக தான் நீங்க செய்யறீங்க. 1000 ரூபாய்ங்கிறது அவர்களை நீங்க வாழ வைக்கிறதுக்காக செய்யல. உங்களை அடிமையாக்கி, உங்களுக்கான அடிமையாக்கி அவர்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் நீங்க அடிமையாக்குறீங்க. இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அடுத்து வந்து குடும்பத்துல எல்லாத்துக்கும் 1000 ரூபாங்கிறீங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, அவர்களை வந்து சோம்பேறியாக்கி அடிமையிலாக்கி எங்கேயும் வேலைக்கு செல்லாம சாராய கடையை நோக்கி ஆண்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முற்றுமுழுதாக உங்களோட வருமானமே, தமிழ்நாட்டின் வருமானமே சாராயத்தை நம்பி இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பொருளாதாரம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு, சாராயத்தை நம்பி தான் இருக்கு. இது வந்து சரியான போக்கா? அப்ப நீங்க அந்த இடத்துல பாஜக இல்ல, காங்கிரஸ் இல்ல, எந்த ஆட்சி அங்க வந்தாலுமே இதை கேள்விதான் கேட்பாங்க. இன்னைக்கு இந்த மாடல் எடுத்துட்டு போய் மகாராஷ்டிரால இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது எவ்வளவு அவலமானது. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே வெற்றி பெறாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அடுத்துக்கப்புறம் 2000 ரூபாய் கொடுப்பீங்க. மக்கள் எங்க உழைக்க போறாங்க? இன்னைக்கு மெட்ரோ, சென்னை மெட்ரோல 1 லட்சம் பேர் வேலை பார்க்கறான். மெட்ரோ ப்ராஜெக்ட்ல யாருமே தமிழ்நாடு இல்ல. இது அவமானமா இல்லையா? இந்த மக்களுக்கு அவமானமா தெரியலையா? இந்த மக்களுக்கு உழைக்கக்கூடிய இல்லையா? இங்க ஸ்கில்டு பர்சன் யாருமே இல்லையா? அப்ப ஏன் அங்க இருந்து இங்க வர்றான்? இவ்வளவு பேர் எதுக்கு வர்றான்? அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. நீங்க எதுக்கு 1000 ரூபாய் காசு இலவசமா கொடுக்கணும்? மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தமிழக அரசு கொடுத்த நிவாரணம் போதுமானதா மக்களுக்கு? உறுதியாக அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே பாண்டிச்சேரிக்கு போங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கணும், அவங்கள்ட்ட இருந்து காசு உடனடியாக அறிவிக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபான்னு உடனடியாக அறிவிக்கிறார். நீங்க இந்த மாதிரி ஒரு இறந்தவர்களுக்கு நீங்க வந்து சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தான், அவனுக்கு போய் 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. 10 லட்சம் ரூபா காசு கொடுக்குறீங்க. வெறும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவனுக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க. அவன் போய் சும்மா இருந்தவங்களாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நம்ம குடும்பத்துக்கு காசு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் இவ்வளவு அவலமான அரசா இருக்கு. அப்ப நீங்கள் முற்றுமுழுதாக உங்களோட தவறு. பாதிக்கப்பட்ட மக்கள் இது வந்து தவறு உங்களோடது, அரசோட தவறு இது. அப்ப அதனால இறந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கணுமா இல்லையா? ஏன் பண்ண முடியாது? நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தாலும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தன் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. தன் வீட்டில் உள்ள ஒரு கால்நடையை வைத்து அவர்கள் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஒட்டுமொத்த கால்நடைகள் போயிடுச்சு. 2 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு எல்லாம் விவசாய நிலம் எல்லாம் போயிருச்சு. அப்ப இதெல்லாம் எத்தனை ஆண்டு ஆகும் அவங்கள வந்து அதுல இருந்து பாதிப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு? அப்ப இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற அரசு உடனடியாக விரைந்து இந்த நிவாரண தொகை கொடுக்கணுமே தவிர, அதை விட்டு எங்களுக்கு இன்னும் மத்திய அரசுல இருந்து காசு வரல, அவங்க இன்னும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவர்கள் 2 பேரும் நாடகம் ஆட விடணும்னு நான் சொல்றேன். ஏன் நீண்ட காலமாக வருண்குமார் IPS வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மேல தனிமன்றத்தில் தாக்கல் நடத்திட்டு இருக்காரு. நேற்று சண்டிகர் நடந்த SP மாநாட்டில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு பிரிவினவாத இயக்கமான்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது தனியா ஒரு அரசாங்க அதிகாரிக்கு அந்த பவர் ரூல்ஸ் இருக்கா சொல்றதுக்கு அதிகாரி இல்ல. இதை நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்கணும். இது வந்து தொடர்ச்சியாக அந்த அதிகாரி, காவல்துறை அதிகாரி, நாம் தமிழர் கட்சியும்
அண்ணன் சீமான் மீதும் தனிப்பட்ட வன்மம் கொண்டுதான் இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு சோசியல் மீடியால ஒரு ஆபீசர், ஒரு கெசட்டட் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர், உங்களுக்கு என்ன வேலை? சோசியல் மீடியாவில் நீங்க எதுக்கு உள்ள வர்றீங்க? சோசியல் மீடியாங்கிறது எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பயன்படுத்த அதிகாரி வந்துட்டு சோசியல் மீடியால வரக்கூடாதுன்னு ரூல் இருக்குங்களா? இருக்கே கோடா பண்ணிட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்கள் வந்து ஒரு பொதுத்தளத்துல வர வேணும்னு இல்ல, பொதுத்தளத்துல நீங்க எப்படி பொதுத்தளத்தை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குல்ல. நீங்க அதுல வந்து ஒரு 1,00,000 பேர் வருவான், 1,00,000 பேர் கமெண்ட் பண்ணுவான், 1,00,000 பேர் உங்களோட கருத்துக்கள் பிடிக்காம இருக்கும். உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் மாற்று கருத்துக்கள் வைப்பான். நீங்க அந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு இருக்குதுல்ல, அந்த இடத்துல அவர் போடுறாரு பார்க்கிங் டாஸ் டேன்னு போடுறாரு. இது எவ்வளவு ஒரு அதிகாரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமாங்க? அப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா நேத்து நடந்த பொதுக்கூட்ட அவங்க மாநாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சிவில்ல வந்துட்டு என்ன வருது, கிரைம் சைபர் கிரைம்ல என்ன வருதோ அந்த அனுபவத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவத்தை வந்து ஒரு கட்சி ரீதியா தமிழ்நாட்டுல வந்து 8% இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரிகள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல சைபர் கிரைமை பத்தி பேசுறாங்க. சோசியல் மீடியாவை எப்படி வந்து மக்கள் வந்து எதிர்கொள்றாங்க, இல்ல அதுல உள்ள சிக்கல்கள் என்ன, அதுல உள்ள பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்றதுங்கிற பத்தி பேசுறாங்க. அதுல மாற்று கருத்து எல்லாம் வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்கும் தான், எல்லா இடத்துலயும் நடக்கும். இது எப்படி எதிர்கொள்றது, சைபர் கிரைம்ல எப்படி இருக்கு, புல்லிங் எப்படி இருக்கு, இல்ல ஃபேக் ஐடிஸ்ல எப்படி வர்றாங்க, இதெல்லாம் வந்து ஆராய வேண்டியது, பார்க்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு நடந்த விஷயத்த நீங்க சொல்றீங்க, சரி. ஆனால் ஒரு கட்சியை மீன் பண்ணி நீங்க எதுக்கு அதை சொல்லணும்? ஒரு கட்சியை சாவனிசம்னு எதுக்கு சொல்லணும்? அந்த கட்சியின் பேரை நீங்க அங்கங்க பயன்படுத்தணும். எந்த இடத்துல நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும்? ஒருத்தர் சோசியல் மீடியால இயங்குறான், சோசியல் மீடியால உலகத்தில் உள்ள எல்லா இடத்துல இருந்து இயங்குறான், அந்த கட்சிக்கு அனுதாபிகள் இருக்காங்க, அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்கிறதுக்காகவே நீங்கள் வெளிநாட்டுல உள்ள எல்லாத்தையும் வந்து நீ வந்து பிரிவினைவாதின்னு சொல்லிடலாமா? அப்ப அது எவ்வளவு மிக கொச்சையான விஷயம், அது கொடூரமானது. ஒரு கட்சியை வந்து நீங்க தாக்குறீங்க. அவர் பேச சொல்ல வந்து அங்க வந்துட்டு மத்திய அரசாங்கத்தோட எல்லா பிரதிநிதி இருக்காங்க, பிரதம மந்திரி இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. அவங்க மூலியமா தான் அதை வெளிப்படுத்துறாரு அவரு. அதுக்கு யாருமே அது எதிர்ப்பு தெரிவிக்கல. அது எல்லாமே அக்செப்ட் பண்ண மாதிரி தானே உட்காந்து. இல்ல, அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். அதுல வந்து ஒவ்வொருத்தரோட என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை நீங்க அதை வந்து பிரசன்ட் பண்ணுவீங்க. நான் இந்த சைபர் கிரைம் பார்த்துட்டு இருந்தேன், அதுல இந்தந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கு, இந்தந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத அவர் பிரசன்ட் பண்றாரு. ஆனால் இதற்கப்புறமாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக இதை வந்து நடவடிக்கை ஒண்ணு, அவர் கட்சியை பத்தி பேசுனது, இந்த கட்சியை வந்து தவறுதலாக போர்ட்ரேட் பண்ணி சொன்னது. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்திட்டு வர்றாரு. அதான் ரெண்டாவது அந்த இடத்தில் ரகசியமாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் அங்கிருந்து ஒருத்தர் காணொலியை ரெக்கார்ட் செய்து, வீடியோ ரெக்கார்ட் செய்து வெளியில விட்டது. இதெல்லாம் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதுல மாற்றுக்கருத்தல். ஆனா இதை வந்து வன்மமாக ஒரு கட்சியின் மீது, ஒரு தலைவர் மீது கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அவர் வகித்து வந்த பொறுப்புக்கு ரொம்ப அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இது நாம் தமிழர் கட்சி விரைந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல எடுத்து செல்லும். வழக்கை தாண்டி நீங்க ஒரு அரசியல் கட்சியை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும், இல்ல மித்த கட்சிகளை நீங்க எப்படி இங்க தமிழ்நாடு அரசுல வந்துட்டு அதுக்கான தமிழ்நாடு அரசும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமானதுதான் இது. அப்ப இது எல்லாரும் வந்து மௌனமா இருக்கிறது ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா தெரியுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 8.2% அடைந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. ஒரு மாநிலத்தில் பல பிரச்சனைகள்ல முன்னோடியா நின்று இருக்கு நாம் தமிழர் கட்சி, தடுத்து நிறுத்தி இருக்கு. 8 வழிச்சாலை திட்டமா இருக்கட்டும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இல்லை நாளைக்கு வரப்போற டங்ஸ்டன் அரிட்டப்பட்டியில இருக்கட்டும், இது அத்தனையும் முதல் ஆளாக அண்ணன் முன்னின்று வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக எழுந்து நிற்கிறார் அண்ணன் சீமான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு தலைமையும் இந்த கட்சியும் ஒரு போற போக்குல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து குற்றம் சாட்டி இவர்களை வந்து ஒரு பாசிஸ்ட் சாவனிஸ்ட்னு சொல்றாரு அப்படின்னா, இது நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இது அடுத்த கட்சிகளுக்கும் தாவாதுன்னு நிச்சயம். அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி நினைச்சா ஒரு கட்சியை எப்படி வேணாலும் சொல்லிட்டு போமா, எந்த ஆதாரமும் இல்லாம குற்றச்சாட்டுகளை அவர் பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போலாமா? இதை அப்போ மௌனமாக வேடிக்கை பார்க்குது திமுகனா, அப்ப அதுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அதுதானே எதார்த்தம்.
இதுக்கான பின் விளைவுகளை நிச்சயமாக வருண் அவர்கள் சந்திப்பார்கள். அதுல இல்ல மற்ற ஊடகவியலாளர் வந்துட்டு அவர் பேசுனது வந்துட்டு வன்மமா இருந்தாலும் அரசு ஊழியர் வந்துட்டு ஒரு கட்சி அரசு ஊழியர் வந்துட்டு ஒரு மாநில கட்சியை வந்து எதிர்க்கிற ரைட்ஸ் இருக்கா இல்லையான்றது ஒரு பெரும் விவாத பொருளா போயிட்டு இருக்கு. அவங்க எதிர்க்கலாமா இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில வந்துட்டு சோசியல் மீடியா வந்து அவரு அவங்க மனைவியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான், 2 பேரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது ஏன் இவருக்கு மட்டும் நடக்குது? இதுவரை எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரி இருந்திருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரி இருந்திருக்காங்க, அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, வழக்குகள் நடக்கப்பட்டிருக்கு, பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காங்க. இத்தனை சந்திரலேகான்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அது ஜெயலலிதா பீரியட்ல இருந்தாங்க, அவர்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிகள் இருக்கு. கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ண ஒரு ஆபீசர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் அரசியல்வாதிகளை எப்படி கையாண்டாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல. அப்ப இதை தாண்டி நீங்கள் மட்டும் ஒரு கட்சியின் மீதும் ஒரு தலைவர் மீதும் வன்மம் கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தானே இங்க கேள்வி வருது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியை நீங்க உங்களுக்கு அவர் மேல பிரச்சனை இருக்கா, அவர் உங்களை நேரடியாக தாக்குகிறார்கள், நீங்க வழக்கு தொடருங்க. நீங்களே அதிகாரத்தை எப்படி நீங்க கையில எடுக்கிறீங்க? ஒரு வழக்கு தொடுங்க, அதுக்கு வந்து ஜுடிஷியரி இருக்கு, அதுல போய் நீங்க வழக்கு தொடுத்து சட்டத்தின்படி போங்க தானே சொல்றோம். இல்ல ஆரம்பத்திலேயே அவர் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்துட்டு தனிமனித தாக்க சொல்றோம். நாம் தமிழ் கட்சி பிரமுகரா வழக்கு கொடுத்துருக்கலாம், இப்ப கொடுத்த வழக்கு அப்பவே கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கல? பண்ண சொல்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு வழக்குகள் அப்போல இருந்து இருக்கே, எடுக்கலையே. சாட்டை திருமணம் அவர்கள் வழக்கு நேரடியாக இதே நீதிமன்றம் போயிருக்கலாமா? வழக்கு காவல்துறை எடுக்கலாம், நீதிமன்றம் போயிருக்கலாம். இன்னைக்கு சொல்ற விளக்கம் நம்ம அன்னைக்கே கொடுத்திருந்தாங்க. இல்ல ரெண்டு விஷயம். நீதிமன்றம் வழக்குல முதல்ல நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்து, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கொடுத்து, அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கல, அந்த வழக்குக்கான சரியான தீர்வை எட்டலைன்னா மட்டும்தான் அந்த வழக்கை நீதிமன்றம் எடுக்கும். அப்பதான் எடுக்கும். நேரடியாக நீங்க வழக்குகளை நேரடியாக நீங்க நீதிமன்றம் போக முடியாது. அப்போ வழக்குகள் வந்து ஒரு துறை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் அது சரியாக ஏற்கப்படலை, இல்லை அது அங்கே அநீதி வழங்கப்படுது அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கட்டமாக நீங்கள் வழக்குகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் வழக்குகள் நேரடியாக அந்த துறை சார்ந்தவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இதே வீரலட்சுமி அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள் பல பேரும் வந்து அவதூறுகளை பரப்பியிருக்காங்க. கட்சி மீதும் அண்ணன் மீதும் மிக களங்கத்தை பண்ணியிருக்காங்க. எத்தனையோ முறை இன்னைக்கு வந்து திமுக நேரடியாக தாக்குகிறது, திக தாக்குகிறது, அதை சார்ந்த ஊடகங்கள் கொச்சையாக பேசுறாங்க. அண்ணன் ஒரு குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மிக வன்மமாக பேசுறாங்க. அப்ப இவர்கள் மேலாம் என்னைக்காவது நம்ம கொடுத்த அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. என் குடும்பத்தை பத்தி ரொம்ப தரகுறவா பேசுறாங்கன்னு அவர் குற்றச்சாட்டை வச்சு மாநாட்டில் பேசுறாரு. இல்ல இதை நீங்க எப்படி பேசணும்? அது கட்சிக்கு மட்டும் இல்லையே, நீங்க நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்லியிருக்க கூடாதுங்கிறேன்னா, நீங்க ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியா இப்படி இருக்கு, இதுக்கு நாம என்ன செய்யணும், இதுக்கு நாம எப்படி தீர்வு காணலாம்னு பேசியிருந்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது. நீங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை மட்டும் போர்ட்ரேட் பண்ணி சொல்றீங்களா? அந்த கட்சியை பாதிக்கு நீங்க கட்சியை மட்டும் சொல்லி இந்த கட்சி வந்து சாவனிசம், இந்த கட்சி பிரிவினையை தூண்டுதுன்னு நீங்க சொல்லக்கூடாது இல்ல. அது மிக ஆபத்தான விஷயம் இல்ல. நீங்க அப்படி வந்து ஒரு விஷயத்தை நீங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் முன்னாடி நீங்க அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி தானே இருக்கு. அங்கிருந்து அமைதியாக நடந்த கூட்டத்துல வந்து எப்படி அந்த காணொலி மட்டும் வெளியே வந்தது? அதுக்கான வாய்ப்பு யாரும் உருவாக்கி இருப்பாங்க? அவர்கள் தான் செஞ்சிருப்பாங்க, அவர்களே தான் செஞ்சிருப்பாங்க. அவர் திட்டமிட்டு மத்திய அரசோ இல்ல வருண் அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்களோ யாரோ ஒருத்தர் தான் அதை வெளியிட்டு இருக்கணும். நிச்சயமாக துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை வந்து கவனத்தில் கொண்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க, டிஜிபி கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவர் இதை எப்படி கையாள் வருது? டிஜிபி அவர்கள் அவரை கூப்பிட்டு விசாரணை நடத்தி இதற்கான தீர்வு என்னங்கிறத சொல்லணும். இல்ல அவர் வந்து பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? இது மாதிரி தவறுதலாக நான் சொல்லிட்டேன், இல்லைன்னா துறை ரீதியாக அவரை நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல இருந்து பணி நீக்கமோ இல்ல மாற்றமோ செய்யணும். அப்படி செய்யப்படவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சி அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். சரிங்க ஐயா, நிறைய விஷயங்களை கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா.